இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவரையும் நெட் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பாடத்தின் தலைப்பு தேவனுடைய மந்தையை பராமரித்தல். எப்படி திருச்சபை மந்தையை பராமரிப்பது, ஆலோசனை வழங்குவது, அவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்த பாடமாக இருக்கின்றது. இது ஒரு அறிமுக வகுப்பு. இந்த பாடத்தின் மிக முக்கியமான மைய கருத்து வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த பாடம் முழுமையாக அமைந்துள்ளது. ஆகவே இந்த பாடத்தின் முதல் அத்தியாயத்திலே நீங்கள் போதகர் மந்தைக்கு கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட பராமரிப்பு, ஒவ்வொரு மந்தையில் இருக்கிற ஆடுகளையும் தனிப்பட்ட விதத்திலே பராமரிப்பது போல திருச்சபையினரையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பராமரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சில நேரம் அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி சரிப்படுத்துவது, அவர்களை தனிப்பட்ட முறையிலே சரியான வகையிலே நடத்துவது, இது பொதுவாக நாம் திருச்சபையை ஒட்டுமொத்தமாக பராமரிக்கிற பணியில் இருந்தாலும் தனிப்பட்ட விதத்திலையும் ஒவ்வொரு நபர்களின் மீதும் நீங்கள் அக்கறையோடு மெய்ப்பெண்ணின் பணியை நீங்கள் செய்ய வேண்டும் போதகராக. உதாரணமாக முழு சரீரத்துக்கும் நமக்கு பலத்திற்கு உணவு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட சரீரத்தின் பகுதி பாதிக்கப்படும் போது அது கண்ணாக இருக்குமேயாகில் அதுக்காக சிறப்பான சிகிச்சை தேவைப்படுகிறது. அதே போலதான் முழு சபைக்கும் பொதுவான வேதத்தின் சத்தியத்தை கொடுத்தாலும் சில நேரங்களிலே தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட நபர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வழிநடத்துவது அத்தியாவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது பாடம் இயேசுவை போல அக்கறையோடு பராமரித்தல். 2வது அத்தியாயத்தில் நாம் இயேசுவை போல அக்கறையோடு பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் பிரதான மேய்ப்பராகிய அவரே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து. ஆக 5 வகைகளிலே தேவனுடைய ராஜ்யத்தில் மந்தையை நீங்கள் பராமரிக்க வேண்டிய காரியத்தை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கின்றீர்கள். முதலாவது, விசுவாசிகளை ஆறுதல் படுத்துவது, சுகப்படுத்துவது, விடுவிப்பது, ஒப்புர வாக்குதல் ஊழியம் செய்வது, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது. இது போன்ற காரியங்களிலே தனிப்பட்ட விதத்திலே ஆலோசனை கூறி அவர்களுடைய தோல்விகளிலே இழப்புகளிலே ஆறுதல் படுத்துவதும், அவர்களுடைய மனக்காயங்களிலும் மற்ற காரியங்களிலும் அவர்களை சுகப்படுத்துவதும், அவர்கள் தேவனோடும் மற்றவர்களோடு உள்ள உறவிலே பாதிப்பு ஏற்படும் போது அவர்களை ஒப்புரவாக்குவதும், நம்பிக்கை இழந்து பின்மாற்றத்தோடு காணப்படும் போது அவர்கள் நம்பிக்கை ஊட்டி அவர்களை மீண்டும் திருச்சபைக்கு கொண்டு வருவதும் போதகருடைய பணிகளிலே மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது. பிரசங்கம் பண்ணுவதையும் தாண்டி நீங்கள் இந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் உங்கள் பணிகளை வெறும் பிரசங்கத்தோடு நிறுத்திவிட்டு இது போன்ற பணிகளை செய்யாவிட்டால் மந்தையின் ஆடுகள், திருச்சபை மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக வெளியில பல ஊழியக்காரர்களை நாடி ஓடுவார்கள். ஏனென்றால் சபையில அந்த விதமான பராமரிப்பு இல்லாத போது அவர்கள் வெளியே செல்வார்கள். ஆகவே நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் சபையிலேயே இப்பேற்பட்ட ஊழியத்தின் காரியங்கள் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். 3வது அத்தியாயத்திலே தனிப்பட்ட பிரச்சனைகளில் அக்கறையோடு நீங்கள் பராமரித்தல். உதாரணம், இங்கு 6 உதாரணங்கள் இருக்கின்றது தனிப்பட்ட பிரச்சனைகளை குறித்து. இல்ல விசுவாசிகளுக்குள் இந்த பிரச்சனைகள் காணப்படும். உதாரணத்துக்கு தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை, சில நேரங்களில் தீய பழக்கத்திற்கு அடிமையாகுதல்,
சில நேரங்களிலே மன அழுத்தம், இல்லைன்னா புரியாத ஒரு பயம், திகில், அதையும் தாண்டி தனிமை. நிறைய பேருக்கு தனிமை, ஆவிக்குரிய பின்மாற்றம், இது போல 6 காரியங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விதத்திலே பாதித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு இந்த காரியங்களிலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வாகனம் இருக்கின்றது, அதனுடைய டயர் பஞ்சர் ஆகிவிட்டால் அது வாகனம் ஓடாது. அதே போலதான் இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும்போது அவர்கள் முன்னேறி செல்ல விடாமல் அவர்கள் விசுவாச தடுமாற்றத்தில் இருப்பார்கள். ஆகவே இந்த குறிப்பிட்ட காரியங்களில் நீங்கள் விசுவாசிகளுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். 4வது அத்தியாயத்தை நீங்கள் காண்பது உறவுகளிலே இருக்கின்ற பிரச்சனை என்ன. இது திருமணத்துக்கு முன்பும் அவர்களுக்கு நீங்கள் உறவுகளை பற்றி சொல்லித்தர வேண்டும். கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, இப்படி உறவுகளை பற்றி சொல்லித்தர வேண்டும். திருமண வாழ்க்கையில எப்படி வாழ்வது என்பதையும் சொல்லித்தர வேண்டும். அதுக்கு பின்பும் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நீங்கள் வேதத்தின் ஆலோசனையின் அடிப்படையில நீங்கள் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை என் உறவுகள் சரிப்படும், திருச்சபையின் வாழ்வின் உறவும் சரியாக இருக்கும். அதை நீங்கள் 4வது அத்தியாயத்தில் பார்க்கிறீர்கள். 5வது அத்தியாயத்தில் போதகரின் பராமரிப்பு ஊழியத்தை அணுகுதல். அதாவது திருச்சபை மக்கள் வாழ்விலே ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால், அந்த பிரச்சனையிலே அவர்களுக்கு வெளிப்படும் சில அறிகுறிகள், அந்த அறிகுறிகளின் அடிப்படையில்